1957 அக்டோபர் 4 சரியா இதே நாளில் தான் சோவியத் யூனியன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாங்க. அதை பார்த்து அமெரிக்கா ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அண்ட் அந்த செயற்கைக்கோள் தான் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட மனிதனால் அனுப்பப்பட்ட முதல் சேட்டலைட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கிற ஸ்புட்னிக் 1 சேட்டலைட். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த செயற்கைக்கோளை அவங்க ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு ராக்கெட்டை பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஏவுகணை பயன்படுத்தியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல. ஆனால் இந்த ஸ்புட்னிக் சேட்டலைட் அப்படிங்கிறது ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஸ்பேஸில் பல ரிசர்ச்கள் பண்ணி பூமியே நம்ம வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஸ்பேஸுக்கு எப்படி போச்சு, சோவியத் யூனியன் இதை எப்படி பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை தெரிஞ்சுப்போமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்பேஸ் ஏஜின் தொடக்கம் மற்றும் ஸ்பேஸ் ரேஸோடைய ஆரம்பம். ஆயிரத்தி 1945 இரண்டாம் உலகப்போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருந்த காலகட்டம். இந்த டயத்தில் இரண்டு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் உருவாச்சு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இன்றைய ரஷ்யாவும் அன்றைய யுஎஸ்எஸ்ஆர்னு அழைக்கப்பட்ட சோவியத் யூனியன் அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளும் உருவாச்சு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே பனிப்போர் அப்படிங்கிற கோல்டு வாரும் தொடங்கப்பட்ட காலகட்டம் அது. கோல்டு வாருங்கிற பேரில் இரு நாட்டுக்கிடையும் பல விஷயங்களில் போட்டி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஆயுதங்களில் யாருக்கிட்ட அதிகமான பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு போட்டியாகவே வச்சுட்டு இருந்தாங்க. போட்டியாக வச்சுக்கிட்டு இருந்ததை தாண்டி அதை தயாரிக்கிறதுலேயும் உருவாக்குறதுலேயும் பயங்கரமாக மறைமுகமாக இருந்து ஈடுபட்டு இருந்த காலகட்டம் அது. இப்படி ஆயுதங்களை தயாரிக்கிறதுல மட்டும் அவங்க போட்டியில் ஈடுபட்டு மறைமுகமாக பண்ணலை. அதை தாண்டி விண்வெளி ஆராய்ச்சியிலையும் யார் ஒரு சாதனையை படைக்க போகிறா, அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் உருவாக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட மறைமுகமாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் எந்த நாடுக்குமே தெரியாத மாதிரியான விஷயங்களை அவங்க மறைஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இரண்டு நாடுகளும் மறைஞ்சு பண்ணிட்டு இருந்த விஷயங்களில் ஒன்று தான் ராக்கெட் தொழில்நுட்பம். ராக்கெட் தொழில்நுட்பத்தில் நம்ம ஒரு அட்வான்ஸையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் ஏதாச்சும் ஒரு சாதனையை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா இரு நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படி சோவியத் யூனியன் தரப்பில் இருந்த ஒரு விஞ்ஞானியோட பேர் தான் செர்கே கொலரவ் அப்படிங்கிற இவர் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், அதாவது ராக்கெட் விஞ்ஞானி. இவர் பிறந்தது இன்றைய உக்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் தான் இவர் பிறந்தார். அந்த டயத்தில் உக்ரைன் அப்படிங்கிறது சோவியத் யூனியனோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பாக தான் அன்றைய சோவியத் யூனியன் இருந்துச்சு. ஸோ அதில் இந்த உக்ரைன் பகுதியில் தான் இவர் பிறந்தார். அந்த டைமில் இந்த மனுஷனை பற்றி இந்த உலகத்துக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் அந்த சோவியத் யூனியன் அரசாங்கமே இவரை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு வடிவமைப்பாளர், அதாவது டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னோ ஒரு ராக்கெட் விஞ்ஞானினோ அவங்க சொல்லவே இல்லை. இதுக்கு காரணம் ஒன்று தான், சோவியத் யூனியன் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில நடந்துட்டு இருந்த அந்த கோல்டு வார் காரணத்தினால நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போட்டிகளில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இரண்டு நாட்டுக்கும் மாற்றி தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதை தாண்டி உலக நாட்டுக்கே தெரியக்கூடாது. உலகத்தில் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு தெரிஞ்சால் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும், இல்லை அமெரிக்கா பண்ணுற ஏதாச்சும் ஒன்று உலக நாடுகளுக்கு தெரிஞ்சுன்னா அது சோவியத் யூனியனுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த போட்டியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்கவே கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இவரை பற்றியும் ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைப்பாளர் மட்டுமே அந்த டயத்தில் உலகம் முழுக்க சோவியத் யூனியன் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இவர் தான் ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை இவர் உருவாக்கினார். இந்த திட்டத்தை சோவியத் யூனியன் எந்த அளவுக்கு மறைந்திருந்து மறைமுகமாக பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சில விஷயங்களை எடுத்துக்கணும். அப்படின்னா ஸ்புட்னிக் மிஷினில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இராணுவத்தினர்கள், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியே சொல்லக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு வெளி தொடர்பும் இல்லாத அளவுக்கு தடை விதித்து வச்சுருந்தாங்க. குறிப்பாக கடிதம், ரேடியோ மாதிரியான விஷயங்கள் மூலமாக எந்த ஒரு செய்தியுமே அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தடைகள் கூட அவங்களுக்கு போடப்பட்டிருந்துச்சு. இவ்வளோங்க இந்த திட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோடைய மேப்பு கூட யாருக்கும் கிடைச்சிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க சோவியத் யூனியன் அரசாங்கம். அண்ட் சேம் டைம் பத்திரிகை மூலமாக கூட எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உலக நாடுகளுக்கோ இல்லாட்டி உள்ளூர் மக்களுக்கோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அரசாங்கமும் கவனமாக இருந்தாங்க பத்திரிகை சார்ந்த விஷயங்கள்ல. இப்படி இந்த குழு 1956 அந்த சேட்டலைட்டை உருவாக்கக்கூடிய வடிவமைப்பு பணியில் ஈடுபட்டு 1957 நடுப்பகுதியில் சோதனைக்காக ஒரு சாம்பிள் சேட்டலைட்டை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதுவும் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் 1957 அதே ஆண்டில் செப்டம்பர் மாதத்தோடைய இறுதியில் அதை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1957 அக்டோபர் 4 சரியா இதே நாள் அப்போ ஸ்புட்னிக்
ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு தயாரானாங்க. ஆனால் இங்கே அவங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ராக்கெட் மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்தலை. ஏன்னா ராக்கெட் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டுமே தொடக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க ராக்கெட்டுக்கு பதிலாக ராக்கெட் மாதிரியே ஒரு பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை பயன்படுத்துறதுக்கு சோவியத் யூனியன் முடிவு செஞ்சாங்க. அந்த விஞ்ஞானிகளும் இன்ஜினியர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏவுகணையை ஒரு ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த ஏவுகணையில் சில மாற்றங்களை பண்ணி அவங்க தயார் பண்ணாங்க. இதுக்காக அவங்க பயன்படுத்தின அந்த பேலஸ்டிக் மிசைலோட பேரு சைமோரிகேப் இன்டர்கான்டினல் பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ICBM மிசைலை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர்கான்டினல் மிசைலை தான் அவங்க ராக்கெட்டா மாத்தினாங்க. இப்படி அவங்க உருவாக்கின அந்த ராக்கெட்ல மொத்தமா 2 ஸ்டேஜ் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 4 பூஸ்டர்கள் கொண்ட ஸ்டேஜா இருந்துச்சு. 2வது ஸ்டேஜ்ல அதோடைய மைய பகுதியில் தான் அந்த சேட்டலைட் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டு அது ஸ்பேஸுக்கு அந்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதோட கெப்பாசிட்டியை வச்சிருந்தாங்க. இப்படி அவங்க வடிவமைச்ச அந்த ராக்கெட்டுக்கு ஃபியூலாக அவங்க பயன்படுத்தினது லிக்விட் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கெரோசினை ஃபியூலாக பயன்படுத்தியிருக்காங்க. மொத்த எரிபொருள் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 85 டன் எடை கொண்ட எரிபொருள் கெப்பாசிட்டி கொண்டது. ஓவராலும் மொத்த ராக்கெட்டோட எடை அப்படிங்கிறது 280 டன் எடை கொண்டதாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க உருவாக்கின அந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளை பற்றி சொல்லணும்னா மொத்த செயற்கைக்கோளோட எடையே டன் கணக்கிலலாம் இருக்காது. வெறும் 100 கிலோவை விட கம்மியான அளவு தான். அதாவது 83.6 கிலோ எடை கொண்டது தான் மொத்த செயற்கைக்கோளோடைய எடையாக இருக்குது. 58 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு உருண்டை வடிவில் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கிரிக்கெட் பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான வடிவமைப்பில் தான் அதை உருவாக்குனாங்க. முழுக்க அலுமினியத்தால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோளில் மொத்தமாக 4 ஆண்டனாக்கள், ரேடியோ ஆண்டனாக்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு. உள்ள பொருத்தப்பட்டிருந்த கருவிகள் 2 தான். ஒன்று வெப்பநிலையை ஆராயக்கூடிய சென்சார்கள், அதை தாண்டி பேட்டரி பவர் சப்ளைக்காக 3 வாரங்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய திறனுடைய பேட்டரி பொருத்தப்பட்டிருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு செயற்கைக்கோளை தான் முதல் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது இவங்களால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மிஷினுடைய நோக்கம் அப்படிங்கிறது 3 விஷயம் தான். ஒன்று, பூமியோடைய அந்த சுற்றுவட்ட பாதை ஆர்பிட் அப்படிங்கிறது எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ஸ்பேஸில் இருக்கும்போது செயற்கைக்கோளுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது, ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும், ரேடியோ சிக்னல்கள் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் இந்த மிஷினுடைய நோக்கமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் லான்ச் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இந்த செயற்கைக்கோளை உருவாக்கிய மறு வாரமே லான்ச்சுக்கு தயாரானாங்க. 1957 அக்டோபர் 4 இரவு 10:29க்கு இந்த லான்ச் அப்படிங்கிறது நடத்தப்படுறதுக்கான திட்டங்கள் நெருக்கி விடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய நேரப்படி அக்டோபர் 5 அதிகாலை 5 மணிக்கு இரவு 10:29க்கு அவங்க நேரப்படி லான்ச் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அந்த லான்ச் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ராக்கெட் அவங்க பிளான் பண்ண மாதிரியே மணிக்கு 27,500 கிலோமீட்டர் வேகத்தில் விண்ணை பொழந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிது. மெல்ல அந்த ராக்கெட் பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் போக ஆரம்பிச்சிது. பூமியோட அட்மாஸ்பியரை கடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மிஷின் ஓரளவுக்கு இல்லை, முழுமையாகவே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக அவங்க நினச்ச மாதிரியே அந்த சேட்டலைட்டை அந்த ராக்கெட்லேருந்து வெளியே வர வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பூமியோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தினாங்க. அதுவும் பூமியோட தரைப்பகுதியிலிருந்து 939 கிலோமீட்டர் உயரத்தில் அது பூமியோட அட்மாஸ்பியரில் நிலைநிறுத்தப்பட்டுச்சு. இது அதிகபட்ச தூரமாக தான் இவ்வளோ உயரத்தில் பூமிக்கு மேலே வந்து அது ஸ்பேஸில் வந்து நிலைநிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் குறைந்தபட்ச தூரமாக 215 கிலோமீட்டர் பூமியோட தரைப்பகுதியிலேருந்து உயரத்தில் இது வந்து பூமியை வட்டமிட்டிருக்கு. ஸோ இப்படி வட்டமிட்ட அந்த செயற்கைக்கோள் 1.5 மணி நேரத்திலேயே ஒரு முறை பூமியை முழுசாக சுற்றி இது ஆர்பிட் பண்ணிடும். இப்படி 14 முறை அது பூமியை சுற்றி ஆர்பிட் பண்ணியிருக்கு. ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டு பூமியோட ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்ட சில நிமிடங்கள்லேயே பூமிக்கு ரேடியோ சிக்னலை அனுப்ப ஆரம்பிச்சது இந்த செயற்கைக்கோள். 20.005 மற்றும் 14.002 ரேடியோ வேவ் சிக்னல்ஸை பூமிக்கு இந்த செயற்கைக்கோள் அனுப்பிச்சு வச்சது. சுமார் 22 நாட்கள் தொடர்ந்து இந்த பூமிக்கு இந்த சிக்னலை இந்த செயற்கைக்கோள் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சேட்டலைட் முதல் தடவையாக பூமிக்கு அந்த ரேடியோ சிக்னலை அனுப்பிச்சப்போ பூமியில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் விஞ்ஞானிகள்லாம் அதை கேட்டு அதிர்ந்து போனாங்க. என்னடா இந்த பீப் சத்தம், இந்த ரேடியோ சிக்னல் எங்கிருந்து வருது அப்படின்னு பயந்து போனாங்க. அந்த பீப் சத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு 1956 அக்டோபர் 26 முழுமையாக அதோட பேட்டரி வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் ரேடியோ சிக்னல்ஸை அனுப்புறது அந்த சேட்டலைட் ஸ்டாப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு அப்புறமா பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள 1958 ஜனவரி 4
17ஆம் தேதி நுழைஞ்சு மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போச்சு. இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் இந்த விஷயத்தை உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு ரொம்பவே மர்மமாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் உலக நாடுக்கு அறிவிக்கிறாங்க, நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் உலகம் முழுக்க கேட்ட அந்த ரேடியோ சிக்னல்ஸ், பிபி சத்தம், அந்த எல்லாமே நாங்கள் அனுப்பின முதல் செயற்கைக்கோள் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோளால் வந்த சிக்னல் தான் நீங்கள் கேட்டது அப்படின்னு உலகத்துக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சோவியத் யூனியன் அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட உலக நாடுகள் ஆச்சரியத்தில் வேந்து போகிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கு இது எப்படிடா இவங்க பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோவியத் யூனியன் பண்ண இந்த ஒரு சம்பவம் வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஒரு அடிக்கல்லாக அமைஞ்சிருக்கு. அதுவும் முதல் தொடக்கத்திற்கு ஒரு விதையை போட்டதும் சோவியத் யூனியன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உடைவதற்கு முன்னாடியே செய்து காட்டிய ஒரு தரமான சம்பவம். அதே நேரத்தில் ஸ்பேஸ் ரேஸ் அப்படிங்கிற விண்வெளி போட்டி அப்படிங்கிறது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடங்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாகவும் அந்த ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டுச்சு வரலாறுல. அதுக்கப்புறமா மாறி மாறி ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணுவோம் ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அதில் 3 சாதனைகளை சோவியத் யூனியன் பண்ணியிருக்கு. எப்படி இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற இந்த மிஷின் மூலமாக முதல் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புனாங்களோ, அதே மாதிரி ஸ்புட்னிக் 2 அப்படிங்கிற மிஷின் மூலமாக லைக்கா அப்படிங்கிற ஒரு நாயை ஸ்பேஸுக்கு அனுப்பி சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காட்டினாங்க சோவியத் யூனியன். அதை தொடர்ந்து மனிதனை விண்வெளிக்கு முதல்ல அனுப்பி சாதனையும் படைச்சாங்க சோவியத் யூனியன். யூரி கேகரே அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஸ்பேஸுக்கு போன முதல் ஆஸ்ட்ரானமர், ஒரு விண்வெளி வீரராக இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்காரு. லைக்கா அப்படிங்கிற அந்த நாயை ஸ்பேஸுக்கு எப்படி சோவியத் யூனியன் அனுப்புனாங்க, யூரி கேகரேவை எப்படி மனிதனை ஒரு ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு அனுப்புனாங்க, அதில் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, அந்த மிஷினோ பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்டில் நம்ம சேனலோட நேமை சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அக்டோபர் 4, 1957 சோவியத் யூனியன் பண்ண இந்த தரமான சம்பவத்து மூலமாக உலகம் முழுக்க ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை ஸ்பேஸ் வீக் அப்படின்னு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் வீக்கான காரணமாக அமைஞ்ச அந்த ஸ்புட்னிக் 1 மிஷினை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. விண்வெளி ஆராய்ச்சியின் முதல் தொடக்கத்தோடைய வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு நான் லைக் கொடுக்கலாம், ஜஸ்ட் லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு 2வது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது அந்த சேனலோட பேர். விண்வெளி மற்றும் அறிவியல் விஷயங்களை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும், வரலாற்று நிகழ்வுகள், சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை நீங்கள் வேறு கோணத்தில் அந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். 2-3 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதேமாதிரி கொடுங்க. வீக்லி அந்த சேனலில் வீடியோஸ் வரும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.